மூளைக்கு இதுவரை ஓய்வு கொடுத்திருக்கீங்களா? அதிகமா யோசிக்கிறவங்க உடனே கவனிங்க. சிலர் எப்பொழுதுமே பதற்றமாக எதையாவது யோசித்துக் கொண்டே இருப்பார்கள். அதாவது நாளை நடக்க இருப்பதை இன்றே யோசித்து தூங்காமல் இருப்பது, எப்பொழுதும் மூளைக்கு ஓய்வு கொடுக்காமல் யோசித்துக் கொண்டே இருப்பது, நடப்பதை நினைத்து நம்மையே துன்பப்படுத்திக் கொள்வதே ஓவர் திங்கிங். இது சாதாரணம்னு நினைக்கலாம், ஆனா மூளைக்கு அமைதி இல்லாம செய்யும் பெரிய வேதனை. இது காலப்போக்கில் எதன் விளைவாக மாறும் தெரியுமா? இந்த யோசனை நிற்காது. நடந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைப்பதால் மன அமைதி தொலைந்து போகிறது. உடம்பு சோர்ந்தால் படுத்துக் கொள்ளலாம், ஆனால் மனம் சோர்ந்தாலும் அதுக்கு ஓய்வு கொடுக்காமல் நாம் தான் அதை கஷ்டப்படுத்துகிறோம். யாரும் நம்ம மனதை துன்பப்படுத்தவில்லை, நாம் தான். நிபுணர்கள் சொல்றதுபடி ஓவர் திங்க்னு சொல்லப்படுவது மன அழுத்தத்திற்கு வழிவகுக்கும் ஒரு பிரச்சனை. இதனால் தூக்க கோளாறு, கவலை அதிகரிப்பு, மனசோர்வு வர வாய்ப்புகள் அதிகம். சின்ன விஷயத்தோட சுமை கூட மனசு தாங்க முடியாத நிலை வருது. மனதில் நடந்த காயத்தை உடல் உணர ஆரம்பிக்குது. மூளைக்கு ஓய்வு இல்லை என்றால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கொலஸ்ட்ரால் அதிகரித்து விடுகிறது. இதனால் இதய துடிப்பு அதிகரிக்கும், நெருடல் உணர்வு வரும், சின்ன விஷயத்துக்கும் கோபம் வரும், கவலை வைரஸ் மாதிரி பரவ ஆரம்பித்தால் மன அழுத்தம் நெருங்கி நிற்கும். நாள் முழுவதும் மூளை ஓடிக்கொண்டே இருக்கும், ஆனால் ஒரு டெஸ்டினேஷன் கூட கிடையாது. இதுக்கு தீர்வு இல்லையா? இருக்கு. நாள்தோறும் ஒரு நேரத்துக்கு பிறகு பிரச்சனைகளை யோசிக்காத நேரம் பிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் ஆழ் மூச்சு விடுங்க. மொபைலை படுக்கும் முன்னாடியே பக்கத்திலேயே வச்சுட்டு மனதை நிறுத்தி கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க. இப்படி நம்ம பிரெயினுக்கு இப்போ உனக்கு ரெஸ்ட்னு சொல்லி வச்சா அது நமக்காக ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்படுறதுதான் நம்ம டார்ச்சர் பண்ற காரணம். அந்த இடத்தில் நான் என்ன நினைக்கிறேன் என்று உங்களை நீங்களே கேளுங்க. எல்லோருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்க மனசுக்கே கொஞ்சம் ஆறுதல் சொன்னாலும் அது பெரிய துணை. மனதை கவனிப்பது சுயநலம் இல்லை, சுய பாதுகாப்பு. நாள்தோறும் கொஞ்ச நேரம் உங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்கள். நிம்மதியாக சிரிங்கள், ஆழமாக மூச்சு விட்டு மனதை அமைதிப்படுத்துங்கள். மூளைதான் நாளை உங்களை பாதுகாக்கும் சக்தியாக மாறிடும். இன்று முதல் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் மைண்ட் உங்களுக்கே நன்றி சொல்லும்.